வணக்கம். லேபர் லாஸ் பற்றி எல்லாருமே பேச சொல்லி கேட்டே இருந்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃபாக எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு இந்த லேபர் லா என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு, ஏன் இந்த லேபர் லா இருக்குது, யாரெல்லாம் பயன்பெற போகிறார்கள், இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பரவலாக பார்க்கலாம். இந்த லேபர் லாவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு பின்னாடி பற்றி சொல்லணும். இவ்வளோ நாள் சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் நம்ம இந்த லேபர் லா அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணி தொழிலாளர்கள், முதலாளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சம்பளம், அப்புறம் வேலை நேரம், உரிமைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷார் என்னென்ன ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்களோ அப்போ இருக்கிற லேபர் லா என்னவா இருந்ததோ அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1930s போட்டிருக்காங்கங்க. ஸோ 1930ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி 2025 அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, கால சூழ்நிலை, அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேலை நேரம், என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு, புது இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் அநியாயத்துக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ பிரிட்டிஷ் கைண்ட் ஆஃப் இந்த மெக்காலே கல்வி திட்டம் அப்படிங்கிறதே எவ்வளோ நாளாக பிடிச்சி தூங்கிட்டு இருப்பீங்க, அதில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா லேபர் லாலையும் பிரிட்டிஷ்காரங்க போட்டு வச்சதை இன்னும் ஃபாலோ பண்ணிவிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா குட்டி சீர்திருத்தங்கள், ஏன்னா கால மாற்றத்தில் அந்த லால வேறு வழியே இல்லாமல் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக குட்டி சீர்திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்குமே தவிர்த்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு லேபர் லா அப்படிங்கிறது அந்த 1930s போட்டு வைத்த ரொம்ப நாள் ஓடிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி உலகமயமாக்கல் ஆகிட்டதுனால குளோபலைசேஷன் அப்படிங்கிற நோக்கி என்றைக்கோ நம்ம போயிட்டாலும் இது பார்த்திங்கன்னா ஒரு 3 டிகேட்க்கு அப்புறம் தான் இந்த லாஸை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால ரொம்ப லேட்டாக செய்யப்பட்டது. பட் இந்த லேபர் லாஸ்லாம் பார்த்திங்கன்னா யாருக்காக, வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் சிஸ்டமே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, ஒரு வழக்கம் ஃபாலோ பண்ணப்பட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் செய்கிறப்போ அதில் பயனாளிகள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்க தான் செய்வாங்க. பயனாளிகள்னு ஒன்று இருந்தால் பார்த்திங்கன்னா அதனால் பாதிப்படைவாங்க அப்படிங்கிறவங்களும் சில பேர் இருக்க தானே செய்வாங்க. ஸோ இந்த லேபர் லாவில் முக்கியமாக என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது, யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 29 கைண்ட் ஆஃப் லா, லேபர் லா எல்லாத்தையுமே சுருக்கி ஒரு 4 வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இத்தனை ஜாதி இருக்கா, அதெல்லாம் நான் 4 ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல் படத்தில் வர மாதிரி இதில் நிறைய காம்ப்ளிகேட்டட் லாஸ் இருந்ததுனால, ஏன்னா இப்போ இந்த 29 லாஸ் இருக்குன்ற பட்சத்தில் சட்டம் இருந்தால் ஓட்டைன்னு இருக்க மாதிரி இந்த 29 லாஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 29 லாலையும் ஒன்று சரியாக இருக்க பட்சத்தில் அதுக்கும் இன்னொரு லாக்கும் கனெக்ட் ஆகுறது அப்படிங்கிறதுல நிறையா குழப்பங்கள் இருக்குது. அப்படிங்கிறனால இன்றைக்கி வரைக்கும் நம்ம லேபர் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய குளறுபடிகள், இந்த ஒரு சிஸ்டம் ஸ்ட்ரக்சரோட ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது 4 கோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னா கோட் ஆஃப் வேஜஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் அண்ட் கோட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். இந்த 4 வகையிலே பார்த்திங்கன்னா இந்த லேபர் லாஸ்க்கு, அதாவது எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும் எம்ப்ளாயிக்காக இருக்கட்டும் 2 பேருமே எல்லாருமே அடங்கிரும் அப்படிங்கிறனால இதில் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இப்படி சிம்பிளிஃபை பண்ணாலும் இதில் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டிருக்க லாவில் வேஜஸ், அதாவது சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப பார்த்திங்கன்னா ப்ரெசைஸாக இந்த சம்பளம் தான் ஒரு லேபருக்கு, ஒரு ஒர்க்கருக்கு போய் சேருது அப்படிங்கிறத ப்ராப்பராக வகைப்படுத்தியிருக்காங்க. இவ்வளோ நாள் இருந்த லாவில் பார்த்திங்கன்னா இதுக்கு ரிட்டன் ப்ராப்பர் ரூல் இருக்கா அப்படிங்கிறது, டிரான்ஸ்பரன்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி சம்பளம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அலவன்ஸ் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்ட்ரா ஓடி வேலை பார்த்தா என்ன மாதிரியான சம்பளம் எக்ஸ்ட்ராவாக போடுறாங்க, போனஸ் அப்படின்னா எது, எல்லாத்தையுமே ப்ராப்பராக வகைப்படுத்தி இன்றைக்கி ஒருத்தன் வேலையில் சேர போகிறான் அப்படின்னா அவனுக்கு இதுதான் சம்பளமாக கிடைக்க போகுது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவனுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக இந்த லா நம்மளுக்கு வகைப்படுத்துது. இந்த லேபர் லாவில் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுறது பிஎஃப், அது மட்டும் இல்லாமல் சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. இப்போ இந்த பிஎஃப், சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே சில வேலைகள்லாம் சொல்லுவாங்க, இந்த வேலை நீ சேர்ந்துட்டா பார்த்திங்கன்னா உனக்கு பிஎஃப்லாம் கிடைக்கும்டா, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உனக்கு நிறைய அலவன்சஸ்லாம் இருக்கும் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி இதெல்லாம் இந்த வேலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட தகுந்த வேலைகளில் மட்டுமே இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லையா. இந்த உரிமைகள் இப்போ அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி வேலை அப்படின்னு ஒருத்தன் இந்தியாவுக்குள்ளே செய்கிறான் அப்படின்னாலே அவனுக்கான உரிமைகளாக இந்த விஷயங்கள் பிஎஃப்ஓ, சோஷியல் செக்யூரிட்டியாக சேர்ந்துடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஃபார்மேஷனாக இந்த நியூ லேபர் லாவில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை சுற்றி தான் இந்த முழு லேபர் லாவே உருவாக்கப்பட்டிருக்கு. பட் இதில் ஒரு சின்ன சர்க்கிளாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேக் அவே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, காஸ்ட் டு கம்பெனி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் ஒரு லாங் டேர்மில் நீங்கள் பெனிஃபிட் ஆனாலும் நீங்கள் டேக் ஹோம் அப்படிங்கிறதுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த பர்டிகுலர் சேலரி அப்படிங்கிறதுல ஒரு சின்ன அடி வாங்கும். இது ஒரு பெரிய
பெரிய மைனஸாக வந்து பார்க்கப்படுது. இப்போ இந்த வேஜஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் காலர் ஜாப், ப்ளூ காலர் ஜாப், கான்ட்ராக்ஷனல் ஒர்க்கர்ஸு, அப்புறம் மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பல வகை பிரிக்கப்பட்டு சில பேருக்கு மட்டுமே சில சலுகைகள் கிடைச்சு சில பேருக்கு கிடைக்காதுன்னு இருந்ததில் இந்த லேபர் லாவில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தினால எல்லா வகை வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலையில் சேர்றீங்க அப்படின்னா படத்தில் வந்து நிறையா பார்த்துருப்போம். அடிச்சான படுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வேலைகள் கண்டிப்பாக இருக்கும். கார்ப்பரேட்டில் சில வேலைகளுக்கு கண்டிப்பாக அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. பட் பெரும்பான்மையாக நீங்கள் நம்பினா நம்புங்க, ஒரு 50% எந்த ஒரு பிரிவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இல்லை ஒரு டாக்குமெண்ட்டு, இல்லை ஒரு அத்தாட்சி அப்படிங்கிறது, அதில் உங்களுக்கு சம்பளம், இவ்வளோ நாள் ஒர்க்கு, கான்ட்ராக்ட்னு இவ்வளோ நாள் கான்ட்ராக்ட்டு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறத இன்றைக்கி பேரளவுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னால் கூட வந்து நிறைய வேலைகளில் வந்து அது கையில் தரவே மாட்டுறாங்க. பட் இப்போ போடப்பட்டிருக்க இந்த ரூல்ஸில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்விக்கி இல்லை ஜொமேட்டோ இல்லை வந்து ரேப்பிடோ கூட ஓட்டுறீங்க அப்படின்னா கூட எந்த மாதிரி இப்போ பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, பட் யாருக்காகவாது ஒர்க் பண்ணிருப்பாங்க, அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாரபட்சம் பார்க்காம இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறத ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் கவர்மெண்ட்டுக்கு அது வந்து தெரியாமல் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் டிரான்ஸ்பரன்சி, ஒர்க்கர் அப்புறம் வந்து எம்ப்ளாயர், கவர்மெண்ட் 3 பேருக்குமே தெரிய மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக சம்பளம் தரக்கூடிய டைமு, யாருக்கெல்லாம் வந்து மாதம் கரெக்டாக வேலை பண்ணி அதுக்கப்புறம் குறிப்பிட்ட தேதியிலே இன்றைக்கி சம்பளம் வந்துடும் சொன்னால் டான்னு சம்பளம் வந்து கிரெடிட் ஆகுதோ அவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா உங்களுக்கு ஆகிற மாதிரி பல பேரோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பளம் அப்படிங்கிறத பேருக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட வந்து அந்தந்த தேதியில் குறிப்பிட்ட டைமில் இல்லை சொல்லி வச்ச அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து சேர்றதே இல்லை. இத்தனைக்கும் ரிட்டனாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்ரிமெண்ட்லாம் போட்டு வேலையில் சேர்கிறவங்களுக்கும் வந்து இந்த ஒரு அவலநிலை ஏற்படுது. அப்படிங்கிறதுனால இந்த சம்பளம் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் கூட குறையே வைக்கக்கூடாது. அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நீங்கள் என்ன சம்பளம் தரீங்களோ, ஃபஸ்ட்டு என்ன எழுதி கொடுத்துருக்கீங்களோ அந்த சம்பளத்தை நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட தேதியில் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து யார் ஒர்க் பண்ணாங்களோ அந்த ஒர்க்கருக்கு கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போனஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கறத ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீ இந்த வேலை பண்ணலையே அந்த வேலை பண்ணலையேன்னு சொல்லிட்டு ரிவால்யூவேஷனில் அவங்கள போட்டு கழுத்தறுத்து இதுதான் போன வருஷம் உனக்கு கொடுத்த காசே ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தாமல் அந்த போனஸை கொடுக்கணும். அதையும் தாண்டி ஓவர் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டா, அதாவது குறிப்பிட்ட தகுந்த இப்போ 8 hours ஜாப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாபை முடிச்சுட்டு நீங்கள் வற்புறுத்தலின் பேரில் வந்து ஒர்க் செய்கிறீங்க, நீங்கள் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உதாரணத்துக்கு சாதாரண டைமில் ஒரு 100 ரூபா வாங்கினீங்கன்னா டபுள் த அமௌண்ட்டாக ஏற்றி ஓவர் டைமில் 200 ரூபாவா அந்த ஓவர் டைம் அக்கௌண்ட், அந்த ஓவர் டைம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த லாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து எல்லா விதமான ஒர்க்கர்ஸ்க்கும், நம்ம வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிவரி ஜாபில் இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து அந்த பிஎஃப் மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது, அவங்களுக்கு எல்லாருமே பெனிஃபிட் அடைய போகிறாங்கன்னு சொன்னல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இந்தியாவில் வந்து அதிகமாக கவனிக்கப்படாத, ரொம்ப வந்து உற்று நோக்கப்படாத விஷயம் வந்து ஒர்க் சேஃப்டி. இப்போ இந்த ஒர்க் அட்மாஸ்ஃபியரில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஏசி ஜாபில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கண் பார்வை ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், தொடர்ந்து சிஸ்டமை பார்த்துட்டே இருக்கனாலன்றது மட்டும் இல்லாமல் மைண்டில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற இடம் வந்து ரொம்ப ஹசார்டஸானது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொல்யூஷன்லாம் இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கண் எரிச்சலாக இருக்கலாம், ஸ்கின் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், போக போக லாங் டேர்மில் லங்ஸ்க்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒர்க்லையும் ஒரு ஹசார்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை டேக் கேர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸாக இல்லை மெடிக்கலுக்கு என்னென்னலாம் பண்ணி தரணுமோ இந்த மாதிரியான ப்ரிகாஷனரி மெசேஜ் இல்லை ஹெல்த் செக்கப்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லைனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பில்டிங் சேஃபாக இருக்கா, உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து கரெக்டாக எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துக்கிறாங்களா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, உதாரணத்துக்கு பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வந்து நடத்தப்படுறாங்களா, அவங்களுக்கு வந்து மாற்றம் தான் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் பிளேஸில் அது என்ன ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் செய்கிற ஒர்க்குக்கு சுற்றி ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற பேசிஸில் உங்களுக்கு எல்லாமே கரெக்டான சேஃப்டியும் அண்ட் ரெஸ்பெக்டும் வழங்கப்படுதா அப்படிங்கிறத இந்த லாவில் ரொம்ப குறிப்பிட்டு எல்லா படிநிலையில் இருக்க ஒர்க்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேஜ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது பார்த்திங்கன்னா சம்பளம் கொடுக்கறதுலே பாரபட்சம். இப்போது எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஒரே விதமான சம்பளம் இல்லை.
ஆண்களுக்கு ஒரு விதமான சம்பளம், பெண்களுக்கு ஒரு விதமான சம்பளம். சில துறைகளில் வந்து ஆண்களுக்கு அதிக சம்பளம், பெண்கள்னா வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி சம்பளம். சில துறைகளில் பெண்கள் வந்து ஒரு படி ப்ரொமோஷன் ஆகிட்டாங்களாலே பின்னாடி இருக்கிற ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாத கனியாக மாற மாதிரி வந்து 3 மடங்கு உயர்ந்து வந்து போயிடுறாங்க. சில இடங்களில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வேலையிலே வந்து சேர்த்துக்கிறது இல்லை. இந்த எல்லா பிரச்சனையும் கலைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஜ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஜெண்டரில் இருக்கவே கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் சரிசமமாக படிச்சுட்டு ஒரு வேலையில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் சமமான உரிமை எப்படி இருக்கோ அது மாதிரி சமமான சம்பளம் கொடுக்கப்படணும். அண்ட் 3ஆம் பாலினம் அப்படின்னு சொல்லப்பட்ட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வேலையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எந்த கம்பெனியும் நிராகரிக்க முடியாத மாதிரி நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் படிச்சுட்டு அவங்களுக்கு உண்டான அந்த சோஷியல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளில வரணும்னு நினச்சா கூட நிறைய கம்பெனிஸில் கண் துடைப்புக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்து அவங்க தகுதி வாய்ந்த நபராக இருந்தாலும் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலே டிஸ்கிரிமினேஷன் பண்ணி வேலை கொடுக்காம இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே இனிமேல் ஒரு கோட்டா வச்சு ஒழுங்காக எல்லாருக்குமே அவங்க தகுதி வாய்ந்தவங்களாக இருந்தால் 3ஆம் பாலினத்தாக இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருக்காங்க. இதை நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். அதே மாதிரி ஒர்க் டைமிங், இப்போது ஆண்கள்னால் வந்து பார்த்திங்கன்னா கிரேவியார்ட் ஷிஃப்ட், அதாவது நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா துறைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மாக தான் இருக்குது. பட் பெண்கள் இன்றைக்கி எல்லா துறைகளும் கிரேவியார்ட் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் சில துறைகளெல்லாம் பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த பெண்களே வந்து இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணால் கூட இல்லை அவங்களோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, அதனால் இந்த மாதிரி வேலைகளில் பெண்களுக்கு நைட் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறதே பெண்கள்கிட்டேருந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. பட் இனிமேல் வரப்போகிற லால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களோட மியூச்சுவல் கன்சென்ட்டோட நைட் ஷிஃப்ட் வேலை இந்த துறைகள் எதெல்லாம் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த துறைகள்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ அந்த துறைகள்லையும் பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து வந்து வேலை செய்யலாம். பட் அவங்களுக்கு சேஃப்டி நீங்கள் என்ஷூர் பண்ணணும், ட்ராவல் நீங்கள் என்ஷூர் பண்ணணும், அவங்க ஒர்க் பிளேஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, அவங்களுக்கு பெண்களுக்குனே உண்டான சில பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அந்த ஒர்க் அசார்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நான் சொன்ன மாதிரி நிறைகள் இருந்தாலும் குறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு இதன் மூலமா ஏற்படக்கூடிய அவுட்புட்னால வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்கள்லாம் ரொம்ப வீக் ஆகும்னா இந்த ஒர்க்கர்ஸ் லேபர் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பில் வந்து நிறைய ஓட்டைகள் ஏற்படுத்தப்பட்டு அது பலவீனம் ஆக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப லெஃப்ட் ஓரியன்டாக பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ஒரு 300 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து லே ஆஃபை ப்ரையர் அப்ரூவலே இல்லாமல் பட்டன் போட்டு முடிச்சு எல்லாரையும் வெளில அனுப்பிட்டே இருக்கலாம். ஏன்னா சமீபத்தில் வந்திருக்க லேபர் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சில குளறுபடிகள், சில வந்து ஓட்டைகளும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், இந்தியா முழுக்க வந்து இந்த லேபர் லாக்கள் சமம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய பாலிசிஸு, அங்கே எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, அங்கே கார்பரேட்ஸ்லாம் வந்து அரசாங்கம் கண்காணிக்குதா, அரசாங்க இயந்திரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்க்கு உட்பட்டு இயங்குதா அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டேட்டும் வேறுபடுறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கனாலும் இந்த லேபர் லா இந்தியா முழுக்க சமமாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுமா அப்படிங்கிற சந்தேகத்தை ஒர்க்கர் சைட்லேருந்து எழுப்புறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 1930s ஏற்படுத்தப்பட்ட லேபர் லாலேருந்து இவ்வளோ காலகட்டங்கள் தாண்டி இவ்வளோ ரொம்ப லேட்டாகவே நிறைய வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் இதில் வந்து பல நன்மைகள் இருந்தாலும் சில குறைகளும் இருக்குது அப்படிங்கிறது எல்லா தரப்புலேருந்து எல்லாருனாலையும் வைக்கப்பட்ட ஒரு கூற்றாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் லேபர் லாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கு மேலே உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு நான் சொல்லாத சில பாயிண்ட்ஸ்லாம் லேபர் லா பற்றி தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.